வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்க இருக்கிறது. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் தற்பொழுது புதிதாக 23 பேர் இந்த அமைச்சரவையில் தற்பொழுது சேர்க்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML உள்ளிட்ட 2 கட்சிகளும் அமைச்சரவையில் சேர்ப்பது குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் தற்பொழுது தமிழக அமைச்சரவையின் புதிய பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் அவர்கள் தற்பொழுது அமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு மீன்வளத்துறை ஒதுக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் முருகன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட கமலி அவர்கள் தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அதே போன்று குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற RV ரஞ்சித் குமார் அவர்களுக்கு தற்பொழுது அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வினோத் அவர்களுக்கும், திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜீவ் அவர்களுக்கும், கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜ்குமார் அவர்களுக்கும், அரக்கோணத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காந்திராஜ் அவர்களுக்கும், அதே போன்று ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதன்ராஜ் அவர்களுக்கும், ராஜபாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் பொறுத்தமேனால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அவர் இந்த அமைச்சரவையில் சேர இருக்கிறார். ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி அவர்களுக்கு இந்த அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தற்பொழுது பொறுப்பு அளிக்கப்பட இருக்கிறது. சேலம் தெற்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் தமிழ் பார்த்திபன் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரமேஷ் அவர்களுக்கு தற்பொழுது அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. ஒரு இளம் அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். மேலூர் தனி சட்டமன்ற போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது P. விஸ்வநாதன் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. வேளச்சேரியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குமார் ஏற்கனவே சென்னையில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வேளச்சேரியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குமார் அவர்களுக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்னரசு அவர்களுக்கும், அதே போன்று கோவை வடக்கு சம்பத்குமார் அவர்களுக்கும், அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகமது பர்வேஸ் அவர்களுக்கும், தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரத்குமார் அவர்களுக்கும், RK நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரியா வில்சன் அவர்களுக்கும், அதே போன்று கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஷ் அவர்கள் உள்ளிட்ட 23 பேர் இந்த பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் முக்கிய துறைகள் பகிர்ந்தளிக்கப்படாத நிலையில் தற்பொழுது இந்த பட்டியலானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரியாக 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த ரகசிய பிரமாணத்தினை தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் செய்து வைக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் தற்பொழுது தயாராக இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததற்கு பின்பு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது அதிகாரப்பூர்வமாக துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.